சினிமாவில் வென்றுவிட வேண்டும்னு பலரும் முயன்று கொண்டிருக்காங்க. ஆனால் எல்லோருக்கும் சினிமான்ற மாய உலகம் கதவை திறந்து விடுவது கிடையாது. நிறைய திறமையும் கொஞ்சம் அதிர்ஷ்டமும் மிகப்பெரிய உழைப்பு யாரிடம் இருக்குதோ அவர்களுக்கு மட்டும்தான் சினிமாவில் ஜொலிக்க முடியுது. அப்படிப்பட்டவர்களில் ஒருத்தராக சிவகார்த்திகேயன் திகழ்ந்துட்டு வர்றார். சின்ன திரையில் அறிமுகமாகி பல நிகழ்ச்சிகளை வெற்றிகரமாக தொகுத்து வழங்கியவர். அப்போது சிவகார்த்திகேயன் அவர்களுடைய திறமையை சரியாக கண்டு கொண்ட தனுஷ் அவர்கள் 3 படத்தின் மூலமாக நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்தார். அதில் மிகச்சிறப்பாக சிவகார்த்திகேயன் அவர்கள் நடித்திருந்தார். அனைவராலுமே சிவகார்த்திகேயனுடைய நடிப்பு பாராட்டப்பட்டது. அதன் பிறகு ஹீரோவாக மெரினா படத்தின் மூலமாக அறிமுகமானார். அந்த படத்திலும் நன்றாக நடித்திருந்தார். அனைவராலுமே பாராட்டும்படியாகவும் ரசிக்கும்படியாகவும் திகழ்ந்தது மெரினா திரைப்படம். ஆனால் சிவா ஹீரோவாவது பலருக்கும் பிடிக்கவில்லை என்றது தான் யதார்த்தமான உண்மையும் கூட.